திருப்புகழ் 97. வந்து வந்து முன் தவழ்ந்து வெண்சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்று அழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண் தலம் பிளந்து எழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்து அலைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் பொங்கு அடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சி செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் சந்து அடர்ந்து எழுந்த அரும்பு மந்தரம் செழும் கரும்பு கந்தரம்பை செண்பதம் கொள் செந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்று பண்கள் தங்கு அடர்ந்த இன்சொல் திண்புனம் புகுந்து கண்டு இறைஞ்சு கோவே அந்தகன் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்து அலம் புரிந்த மார்பா அம்புனம் புகுந்த நண்பர் சம்பு நன் புரந்தரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே கொந்தளம் கொந்து அலைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் பொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சி செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய். சந்தன மரம் அடர்ந்து வளர்ந்து அரும்பு விடும் மந்தாரம் செழிப்பான கரும்பு கிழங்குடன் கூடிய வாழை என்பவை வானத்தை அளவும்படி வளர்ந்துள்ள திருச்செந்தூரில் வாழ்பவனே குளிர்ந்த காட்டை நீங்கி போய் பல வகையான பண்கள் தங்கியது போன்ற இனிமையான சொல்லை உடைய வள்ளிநாயகியார் இருந்த திண்மையான திணைப்புனத்தில் புகுந்து அப்பெருமாட்டியை கண்டு வணங்கிய தலைவர் கூற்றுவன் நெருங்கி வருவதற்கு அஞ்சி கலங்கும்படியாக அருளுடன் வந்து அடியாரின் இருதயமான குகையில் வீற்றிருக்கும் தேவையான அம்மையுடன் திருப்தியுடன் பொருந்தும் மார்பை உடையோனே அழகான திணைப்புனத்தில் உன் பொருட்டு புகுந்த உன் நண்பரான நாரதரும் சிவனும் இந்திரனும் முதலிய தேவர்களும் அகத்திய முனிவரும் விரும்பும் தம்பிரானே மலர்கொத்துக்கள் பொருந்திய கூந்தல் தழைந்து குங்குமம் சார்ந்து விளங்கும் கொங்கையை உடைய வஞ்சிக்கொடி போன்ற என் மனைவியும் நமக்கு பற்றுக்கோடு என இருந்த அறிவும் மயங்கும் சமயத்தில் இறக்கும் பொழுது போங்கு அடம்பு மனம் உடைய கடம்பு தண்டை கொஞ்சுவதை போன்று ஒலிக்கும் சதங்கை என்னும் இவை தங்கிய தாமரை மலர் போன்ற அடிகளை எனக்கு அளிப்பாயாக.